பழுத்து எல்லாம் கொட்டு போட்டிருக்குது, காய்ச்சிருக்கு. பிறகு அப்படிங்க பழுத்து இருக்கு. இனிப்பா இந்த பதங்களில் புடுங்காட்டிக்கு இதெல்லாம் வந்து கொட்டுரும் போல இருக்கு. பாருங்க 7-8 பேர் கட்டுவீங்க. 7-8 பேர் கட்டுறேன்னு சொன்னால் ஒரு நாள் கட்டுறீங்க. விதைக்காக விட்டுருக்கிற கீரை தான் இது. விதைக்காக விட்டுருக்கிறோம். எண்ணி எடுத்து நடுவினோம். அப்படி ஒரு ஆளுக்கு மேலே உயரத்தில் வளர்ந்துருக்கு கீரைகள். ஒரு நாளைக்கு 1500 கொடுக்கணும். வணக்கம் உறவில் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சாமத்தில் நிற்கிறோம். நிச்சாமம் சங்கான் என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து கரிமிளகா தோட்டத்தை வந்து கரிமிளகா கத்தரி என்று சொல்லி பல பயிர் சாகுபடி செய்யணும். அதை தான் பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு வந்துடுறேன். எத்தனை வருஷமா செய்கிறீங்க இந்த தோட்டங்க? இன்னும் சம்பளத்தை மேலே சம்பளத்தை செய்கிறீங்க வேலை. என்னென்ன கண்டு நிற்குது நீங்கள் செய்கிற இடத்துல? இது கரிமிளகா, பச்சை மிளகா. கரிமிளகா, பச்சை மிளகா எல்லாம் ஒரே இதுக்குள்ளே செய்கிறீங்க கலந்து ஒரு 10 ஏழுக்கு செய்கிறீங்க. இப்போ கரிமிளகா எல்லாம் எவ்வளோ போகுது? என்ன விலை போகுது தெரியல. என்ன தோட்டக்காரங்க கேட்கணும். இது எத்தனை பிறப்பு இந்த காணி? 8 பிறப்பு. 8 பிறப்புகளை எல்லாம் பிரிச்சு செய்யறீங்களா? என்ன செய்யறாங்க? இப்போ கீரை எல்லாம் விதைக்கு விட்டுருக்கீங்களா? என்ன விதைக்கு விட்டுருக்கீங்களா? எத்தனை நாள்ல கீரை விதைக்கு விடுற மாதிரி வரும்? புடுவா பெருசா வரும்னு சொன்னா வரும். அடிச்சு காய விட்டு தூத்துறாரு. ஒரு 3 மாதத்துல பெருசா வந்துருமா? என்ன இது இந்த எல்லாம் எத்தனை மாதத்துல இந்த கரிமிளகா தோட்டம் இதெல்லாம் பறிக்கலாம்? பறிக்கிற மாதிரி சின்ன காண்டிலாம் இருக்கும். இல்ல நான் இதை கேட்குறேன். இந்த கரிமிளகா பிஞ்சிட்டு வந்து இதுல வந்து பெரிய வரும். எத்தனை ஒரு 2 மாதத்துல வந்துருமா? என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ? 3000 வேணும். அப்போ எவ்வளோத்தையும் இப்போ எவ்வளோ நேரம் செல்லும் உங்களுக்கு இது கட்டி? ஒரு மாதம் தான் முடியும். ஒரு மாதம் கட்டி முடிப்பீங்க. புறா பாருங்க, கரிமிளகாய் வந்து எப்படி காய்ச்சிருக்கிற நிலைமையெல்லாம் காய்ச்சிருக்கு. இலையும் கொஞ்சம் மஞ்சள் அடிச்சிருக்கோடைய உங்களுக்கு காய் தெரியுமோ தெரியாது. ஆனால் காய் வந்து பாருங்க ஒரு மரத்தில் பாருங்க எல்லாம் காய்ச்சிருக்கு. நல்ல மாதிரி காய்ச்சிருக்குலாம். நல்ல விளைச்சலாக இருக்குது. காய்ச்சிருக்குது. கரிமிளகாய் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. தோட்டத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு பாருங்க அப்படி நல்லா காய்ச்சிருக்கு. நல்ல விளைச்சல்லாம் விளைஞ்சிருக்கு. அப்படியே பாருங்க. அப்படியே நிச்சாமம் பண்ணாலே ஒரு தோட்டம் தான் இது. குறிப்பிட்ட இடத்துக்குள்ள 8 பிறப்புக்குள்ள மிளகாயும் போட்டிருக்கணும். பாருங்க நல்லா தான் இருக்குது. அப்படியே பாருங்க தீமிடமெல்லாம் போட்டிருக்கணும். அப்படி இடைக்கிட கீரையும் வந்து அப்படி நெத்துக்கு விட்டுருக்கணும். பாருங்க இப்போ இந்த மிளகாய்க்கு பிறகு அடுத்தது என்ன பயிர் செய்வீங்க? அடுத்தது வெங்காயம். அது வேண்டாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயம் செய்வீங்க. இப்போ சின்ன வெங்காயம் செய்யல திருப்ப பார்த்து காட்டுவீங்களோ? உழுது திருப்ப பார்த்து கட்டணும். இவ்வளவு பிறப்புக்கு பார்த்து கட்டுன்னு சொன்னா இவ்வளவு பேர் கட்டுவீங்க? எத்தனை பேர் நின்று கட்டுவீங்க? இதுக்குள்ள 7-8 பேர் கட்டுவீங்க. 7-8 பேர் கட்டுறேன்னு சொன்னா ஒரு நாள் கட்டுறீங்க. எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க பாத்தி கட்டுறதுக்கு? ஒரு பாத்திக்கு இல்ல ஒரு நாள் சம்பளம்? ஒரு நாள் சம்பளம். ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 1500 ரூபா கொடுக்கணும். 1500 ரூபாய் கொடுக்கணும். உங்களோட வந்து ஒரு கொக்கும் வந்து இருக்கிறார். நண்பன் ஆகிட்டார். அங்கே பாருங்க கீரையில வந்து ஒரு கொக்கு ஒன்று இருக்குது வந்து இருக்கிறார். ஃபேமிலியா நிற்கிறார். பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இசைவாக்கம் ஆகிட்டார் போல இருக்கு. எங்களோட பாப்போம். கிட்ட போக பறப்பார் போலாம் இருக்கு. பார்ப்போமா பறக்கிறாரோ என்ன செய்யறாரு இருக்கா பார்ப்போம். கிட்ட போய் பார்ப்போம். பறக்கிறார் பாருங்க. விதைக்காக விட்டுருக்கிற கீரை தான் இது. விதைக்காக விட்டுருக்கிறோம். எண்ணி எடுத்து நடுவினோம். அப்படியே ஒரு ஆளுக்கு மேலே உயரத்தில் வளர்ந்துருக்கு கீரைகள். சில பேர் இப்போ கீரை வந்து சின்ன பறிக்கிறபடியாக ஆக்கள் உங்களே தெரியாது. பாருங்க ஒரு ஆளுன்ற உயரத்துக்கு மேலே நிற்குது. 7 அடி உயரத்தில் நிற்குது கீரை. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பாருங்க அப்படியே விதைக்காக இடைக்கிட விட்டுருக்கணும். அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். இருந்து அந்த தொங்கல் வரையும் இடைக்கிட வந்து கீரைகள் வந்து நிற்கிது. மரம் மாதிரி நிற்கிது கீரைகள் வளர்ந்து. இதை நாங்கள் வீட்டு இதுக்கு இதண்டாலே நாங்கள் வந்து கெட்டாக பிடுங்கி கூட வந்து நாங்கள் சமைக்கலாம். பாருங்க இங்கால வந்து இவ்வளோ நெருக்கமாக கொஞ்சம் நிற்கணுமாக எல்லாம் சரக்குதங்களுக்கு. இங்கால உறவுகளை வந்து கத்தரி செய்யணும். கத்தரியை பாருங்க அப்படி ஒரே அப்படியே எங்களுக்கு போய்கொண்டு கத்தரி. நான் நினைக்கிறேன் கத்தரி மட்டும் எப்படி ஒரு
4 பிறப்பு கிட்ட வெறும் போல இருக்கு. உங்களுக்கு பார்க்க தெரியுமான்னு நினைக்கிறேன். பாருங்க கத்தரி அப்படியே இதை சுற்றி கத்தரி தான் பாருங்க. அப்படியெல்லாம் பூவாக வந்திருக்கு பாருங்க. பூக்கள் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். பூவாக வந்திருக்கு. ஒரே பூத்து இருக்கணும். இதுதான் காய்க்க போகுது. காயலும் இருக்குது, இடைக்கிட காயலும் இருக்குது. அப்படியே தோட்டத்துக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தான் பாருங்க. ஒரு நல்லா இருக்குது பார்க்க. ஒரு பச்சை பசையிலேருந்து நல்லா இருக்குது. எவ்வளோத்துக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே கத்தரியோட இடைக்கிட நெத்துக்கு விட்ட கீரையால் அதில் பார்க்கல ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்கும்போது. கறிமிளகா வந்து பழுத்து கொட்டியும் இருக்குது பாருங்க. பழுத்து எல்லாம் கொட்டுப்பட்டுருக்குது, காய்ச்சிருக்கு. பிறகு அப்படிங்க பழுத்து இருக்குது. இனிப்பா இந்த பதங்களில் புடுங்காட்டிக்கு இதெல்லாம் வந்து கொட்டுரும் போல இருக்குது பாருங்க. நல்ல காய் காய்ச்சிருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்றாங்க அப்படியே பாருங்க. இது ஒன்றும் பிடிச்சி காட்ட தேவையில்லை. அப்படியே பாடுறதுக்கு வடிவாக விளாங்கு நல்லா தெளிவாக தெரியுது. மஞ்சளாக இருக்குது பாருங்க. ஆசையாக தான் இருக்குது பார்க்க. அப்படியே எல்லா இதுவுமே காய்ச்சி தான். நீங்கள் எல்லா பாதிக்குள்ளேயும் வந்து பாருங்கள். இதுக்குள்ளே காய்க்காததே இல்லை. எல்லா பாதிக்குள்ளேயும் வந்து காய்ச்சிருக்கு, நல்லா இருக்குது பாருங்கள். அப்படி அங்கால அந்த பாதி எல்லா இடமுமே நல்லா காய்ச்சிருக்கு. எவ்வளோ காலமாக தோட்ட வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் சின்னலேருந்து செய்கிறீங்க. அப்போ தோட்டம் மட்டும் விருப்பம் உங்களுக்கு? விருப்பம். இப்போ தண்ணி கட்டுறது எல்லாம் ஒரு ஆசையாக தான் இருக்குமே என்ன? இப்போ அப்போ அப்பா எல்லாம் என்ன வேலை செய்கிறார்? அப்பா வேலை இல்லை. அப்போ நீங்களாம் தோட்ட வேலையில் செய்து குடும்பத்தை பார்க்குறீங்க. எத்தனை பேர் உங்களோட சௌரங்க? எனக்கு 4 பொடியிலும் ஒரு தங்கச்சி. படியங்களா என்ன செய்கிறாங்க? பொடியில் வேலை செய்யணும். அவன் உங்களுக்கு இளையாக்களோ இல்லை மூத்தவை? மூத்தவை. இல்லை கல்யாணங்கள் செய்யணுமா? செய்யணுமா. அப்போ தங்கச்சி என்ன செய்கிறா? தங்கச்சி கல்யாணம் செஞ்சிடா. அதெல்லாம் இருக்கணும். அவள் பிரச்சனை இல்லை உங்களுக்கு? அப்போ அப்பா அம்மா என்ன செய்கிறா? அம்மா வீட்டில். அப்போ அப்பா அம்மாவை யார் பார்க்குறது? நாங்களாம் பார்க்குறோம். நீங்களாம் பார்க்குறீங்க. இப்போ இதில் வேறு வருமானம் உங்களுக்கு காணுமா வீட்டு செலவுக்கு? இல்லை பார்ப்பீங்க, பிரச்சனை இல்லை. சரி, நன்றி அண்ணா. நீங்கள் உங்களோட வேலைக்கு மத்தியிலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததுக்கு. நன்றி. ஓகே.